ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஜோதிஷ். இந்த மாதிரி இப்போலாம் ஸ்கூல் யூனிஃபார்மில் இந்த மாதிரி கோட்டு நிறைய தைக்கிறோம். இந்த மாதிரி கட் பாக்கெட்டு, இந்த மாதிரி கையெல்லாம் கிராஸ் பீஸில் போட்டு ஒரு மாதிரி சுருக்கமாக அடிக்காமல், இந்த மாதிரி கிராஸ் பீஸே போடாமல் ஈஸியாக அப்படியே அடித்து திருப்புற மாதிரி, நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சி அடித்து திருப்புற மாதிரி ஈஸியாக தைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயுமே எந்த சுருக்கமும் இருக்காது, க்ளீனாக ஃபினிஷிங்காக இருக்கும். கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸில் போட்டு உருட்டி அடித்து இந்த இடம் அப்படியே மொந்தையாக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கட் பாக்கெட்டு போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். இது பேண்ட்டுக்கு, டவுசருக்கெலாம், பெல்ட்டுக்கு நம்ம அயன் பண்ணி ஒட்டுற ஒரு கேன்வாஸ். அது 1.5 இன்ச்சு இருக்கும். அது அப்படியே ஒரு பாதியை வெட்டினீங்கன்னா முக்கால் இன்ச்சில் வரும். அதில் ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும் தையல் போட்டுட்டு 1/2 இன்ச்சு பட்டி பாக்கெட் மாதிரி போட்டலாம். 2 பாக்கெட்டு வைக்கணும். 2 பாக்கெட்டுக்கு 2 பாக்கெட்டுமே கேன்வாஸ் வைக்கலாம். நான் மேலே மட்டும் கேன்வாஸ் வச்சு, கீழே மட்டும் கேன்வாஸ் வச்சுட்டு மேலே அப்படியே துணியை வச்சு அடிச்சிடுவேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாக்கெட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. பாக்கெட்டோட நீளம், அகலம் எவ்வளோ வைக்கணுங்கிறதையும் அதுக்கு தகுந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. 2 பாக்கெட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அதை ஊசியில் குத்தி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு 3/4 இன்ச்சு துணி இருக்கணும். சைடில் ஒரு 1/2 இன்ச்சு துணி இருக்கணும். அந்த மாதிரி தான் கட் பாக்கெட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு பின்பக்கம் துணியை உள்ளே வச்சுட்டு மேல் பக்கம் நம்ம கேன்வாஸில் தையல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த தையல் மேலேயே கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் கரெக்டாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேன்வாஸில் என்ன அளவு தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த துணியிலையும் அதே அளவுக்கு தையல் போடணும். ஒரு 2 புள்ளி 1 புள்ளி கூட கம்மியாக போனால் கூட அந்த கட் பாக்கெட் ஒரே மாதிரி நீட்டாக வராது. அது அப்புறம் டிஸ்டர்ப் ஆகிடும். அது 2 ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோமான்னு செக் பண்ண இந்த மாதிரி மடித்து இப்படி நீ விட்டிங்கன்னா தையல் ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் தையல் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அப்படியே டபுளாக மடக்கி நடுவில் லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு முன்னுக்கே நிப்பாட்டிக்கோங்க. 2 ஓரத்துலேயும் கரெக்டாக 1 புள்ளி கேப்பில் கரெக்டாக வெட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிட்டக்க கூட காட்டுறேன். கரெக்டாக 1 புள்ளி கேப் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக திரும்பும். கட் பாக்கெட்டு பிடிங்காமல் கரெக்டாக உள்ளுக்கு கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி 1 புள்ளி கேப் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கட் பாக்கெட்டு அழகாக திரும்பும். இப்போ அந்த கட் பாக்கெட் அளவுக்கு நம்ம ஒரு அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த கேன்வாஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் போட்ட அளவு மேலே அப்படியே கரெக்டாக தையல் போடுங்க. உள்ளுக்கு எங்கிட்ட துணி பிடிச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா ஒரு 100 கேப்பில் கரெக்டாக இந்த சைட்லலாம் வந்துடும். பாடி பீஸ் துணியில் எதுவும் தையல் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் அப்படியே அழகாக மெதுவாக வெளியில் திருப்பிடுங்க. இப்போ பீஸில் அடித்தோம் இல்லையா துணியில், அதை அப்படியே அழகாக திருப்பி கரெக்டாக 2ஐயும் லைட்டாக அப்படி அந்த ஒரு சின்னதை இழுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக அப்படி உக்காந்துரும். அவ்வளோதான். அப்படி திருப்பிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா இது கட் பாக்கெட்டு க்ளீனாக வந்துடும். இந்த ஊசியை வச்சு லேசாக நம்பி விட்டு உள்ளுக்கு க்ளீனாக எல்லாத்தையும் அந்த நம்ம வெட்டின பிசு இருக்கு இல்லையா, அது வெளியில் தெரியும். அதை கரெக்டாக அப்படி உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த ஓரத்துலேயும் லேசாக அந்த இடத்துல கரெக்டாக ஒரு கட்டு கட்டி விட்ருங்க. தையல் பிடுங்கிட்டு வராமல் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டு துணியை வெட்டி விட்ருங்க.
அதே மாதிரி இந்த பக்கட்டும் அந்த வெட்டின இடத்துல கரெக்டாக தையல் போட்டு துணியில் எதுலேயும் பிடிச்சிடாமல் பாருங்கள். ஏன்னா அந்த பாடி துணியில் பிடிச்சிருச்சுன்னா அது கட் பாயிட்டு நீட்டாக இருக்காது. அவ்வளோதான். இப்போ அந்த அடியில் வந்து கேன்வாஸில் தையல் போட்டோம்ல, அந்த பீஸில் வந்து அடியில் தண்ணி ஒரு தையலை போட்டு விட்ருங்க. இப்போ அந்த மே பீஸை அப்படியே மடித்து வச்சுருங்க. மடிச்சுட்டு இந்த துணியை கட் பாயிட்டு ஃபுல் பீஸுக்கு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஃபினிஷிங்கை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மேலே ஓரத்தையில் அந்த ஓரத்தில் வந்து அப்படியே கரெக்டாக ஓரமாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், கட் பாயிட்டோட வேலை முடிஞ்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். சும்மா சாதா துணியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து அந்த பிசுரை வந்து அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம். மேற்பக்கட்டும் அதே மாதிரி பிசுரை மடித்து தையல் போடலாம். அது ஒரு மாதிரி மேடாக தெரியும். நான் வந்து அப்படியே ஓவர்லாக் போட்டு விட்டுக்கிறேன். கரெக்டாக பிசுறு வெளியில் வச்சுக்கிட்டு வராமல் க்ளீனாக மடித்து தையல் போட்டு விட்ருங்க. நான் இதை வந்து ஒரு கட் பாயிட்டு மட்டும் போகிற வீடியோ மட்டும் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த கிராஸ் பீஸ் வந்து நிறைய பேர் வந்து அடித்து அது ஒரு மாதிரி ரொம்ப மேடாக இருக்கும். நான் நிறையா வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். எல்லா பேருமே அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் தப்பேன். சரி, இந்த இதை ஒரு வீடியோ போட்டு விடுவோம் அப்படின்ட்டு தான் இதை ஃபுல் வீடியோவாக மாற்றிட்டேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்க அந்த பீஸ் மேலே கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து வெட்டிக்கங்க. கழுத்துக்கு ஆம்கோலுக்கு வந்து அந்த துணி வந்து தேவைப்படும். இது நல்லா இந்த துணியை பார்த்துக்கங்களேன். இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிக்கங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் மேலே இப்படி போடுங்க. போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வளைவுக்கு வந்துட்டு இந்த பக்கத்து இந்த வளைவு தைச்சிட்டு அப்படியே திருப்பிட்டோம்னா பக்கா ஃபினிஷிங்காக ஆயிரும். நான் யூடியூப்பில் நானும் நிறைய வீடியோலாம் செக் பண்ணிவிடுவேன். யார் எதை போடாமல் இருக்காங்க, யாருக்கு எந்த மாதிரி விஷயம் போட்டால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம். ஏன்னா எல்லோரும் போடுறதே நம்மளும் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடணுன்றதுக்காண்டி சில விஷயம்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் மேக்ஸிமம் வெட்டுறப்ப கரெக்டாக வெட்டிடுவோம். இருந்தாலும் ஒரு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு புள்ளி 2 புள்ளி கூட கம்மி போயிட்டால் கூட அதுவும் இதே மாதிரி அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தையல் போடுறது மட்டும் எப்பயுமே நீங்கள் என்ன அளவு பிடிக்கிறீங்க, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியா, 1/2 இன்ச்சியா, அந்த அளவுக்கு மார்க் பண்ணி வெட்டினீங்கன்னா அதே அளவு பிடிங்க. அப்படி பிடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா பக்கட்டும் ஒரே அளவாக இருக்கும். இல்லைனாக்கா பேக் வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அது பார்க்குறப்ப தைச்சதுக்கப்புறம் பார்த்தா அது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல் ஃபினிஷிங்கு. வெளியில் திருப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வளைவான இடத்துல மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வளைவு நல்லா திரும்பும். இதை அப்படியே திருப்பி பாருங்களேன். திருப்பி நல்லா உள்ளுக்கு பிசுறது இது துணி உள்ளே இல்லாமல் நல்லா நீவி விட்டு அதோடய வளைவு தன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் போடுங்க. இதை வந்து இந்த ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியில் 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுவாங்க. அப்படி தையல் போட்டிங்கன்னா வந்து அதுவே கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அது அப்படியே ஒட்டினா அப்படி கீழே இறங்கிடாமல் கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் அயர்ன் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அது அயர்ன் பாக்ஸ் வேணும் அந்த நேரத்துக்கு, அதெல்லாம் சில விஷயம் இல்லாமல் இருக்கும். நானும் இல்லாமல் அதை அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணுறான்றதுக்காண்டி ஸ்டிச் பண்ணேன். நான் எப்போயுமே இதெல்லாம் அயர்ன் பண்ணிடுவேன். இருந்தாலும் உங்களுக்காண்டி இதை அயர்ன் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நல்லா நீவி விட்டுக்கோங்க.
அந்த இடத்துலலாம் வந்து உள்ளுக்க போய் துணி சுருண்டுக்கிட்டு உள்பீஸ் துணி வெளியில் தெரியவே கூடாது. உள்பீஸ் துணி அப்படியே கரெக்டாக நேராக உள்ளுக்கு தான் இருக்கணும். வெளியில் வந்து அந்த தையல் தான் இருக்கணும். கரெக்டாக எட்ஜில் தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போடுறப்பலாம் வந்து கொஞ்சம் தையலை வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு வந்து தையல் இருக்கதே தெரியாது, நல்லாயிருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்படி தான் பண்ணணும்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நான் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டேன். அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணணும், அதை ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சில விஷயம் நானாக யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இது வந்து எனக்கு வந்து பேண்ட்டு தைக்கிறப்போ வந்து கிராஸ் பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாக்கெட் வைக்கிற பேண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு மாதிரி அந்த உள் துணியெல்லாம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து அடியில் வந்து ஒரு ஜிப்புக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுப்போம். அந்த ஐடியா வந்து இதில் வந்து எனக்கு தோணுச்சு. சரி, அதை நம்ம இதில் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த பீஸெல்லாம் வந்து அப்படியே ஓவர்லாக் போட்டுக்கணும். இதெல்லாம் ஓவர்லாக் போட்டுட்டு கட் பாயிட்டு மேலே ஓவர்லாக் போட்டிங்கன்னா இது அவ்வளோதான், நீட்டாக முடிஞ்சிச்சு. இப்படி தைச்சி பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். எங்கிட்டுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தைக்கிறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது ஓவர்லாக் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுவும் பேக்கும் அதே மாதிரி தான், அப்படியே அதே மாதிரி துணியை வச்சு அடித்து திருப்புறது தான். இது வந்து இதே கூட பிசு தெரியாமல் அந்த ஷோல்டரை கூட மறைக்கலாம். சட்டைக்கெலாம் வந்து ஷோல்டர் நாங்கள் அடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் அது வேலை இழுக்கும். இது அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி இது போட்டேன். நீங்கள் அதை தைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து அந்த இடத்துல வந்து இதையும் மறைச்சி தைக்கலாம். அந்த இடத்துலையும் வந்து ஓவர்லாக் இல்லாமல் அதையும் பிசுறையும் ஷோல்டரையும் மறைச்சி தைக்கலாம். அது வேணால் ஒரு வீடியோ போடுறேன், அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது மட்டும் எப்படின்றத. அப்படியே ஓவர்லாக் போட்டு கீப்பட்டியை அடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம என்ன அளவுக்கு சைடு துணி இந்த மாதிரி கோட்டுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ச்சு உள்ளே எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸ் யூஸ் பண்ணோம்னாக்கா அப்படியே எக்ஸ்ட்ரா உள்ளுக்க பண்ணி விட்டுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறையா கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிலாக சொல்கிறேன். உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லையா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து ஒரு மெசேஜ்லேயே வந்து டைப்பிங்லேயே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு தெரியாது. வார்த்தையில்லாத சில விஷயம் வந்து சொல்கிறப்போ வந்து உங்களுக்கும் கொஞ்சம் புரியும். அது வாய்ஸ் மெசேஜில் தெளிவாக சொல்லிடலாம். ப்ளவுஸ் 40 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருந்ததில் சில டவுட்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அளவு வைக்கணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். எனக்கு இதே போல் எல்லா வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு யார் யாருக்கு தெரியப்படுத்தணுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்த்த நம்ம மூலியமாக 4 பேர்த்துக்கு தெரியப்படுத்துவோம். கற்போம், அனைவருக்கும் கற்பிப்போம். நன்றி.